வரவிருக்கிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் இது பயனளிக்கும் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தாக நான் பார்க்கவில்லை. அப்படியும் அவர் சொல்லவில்லை. நாம் எல்லோரும் பேசுகிற அரசியல் ஒரே கருத்தை அடிப்படையாக கொண்டதுதான். இடதுசாரி அரசியல், இடதுசாரி கருத்தியல் என்கிற பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய அரசியலை அடிப்படையாக கொண்டது. சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம், வெவ்வேறு காலத்தில் தோன்றியவையாக இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வயது பவள விழா கொண்டாடிய வயது 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 100 ஆண்டு கொண்டாட்டத்தையும் நடத்தி முடித்திருக்கிறார்கள். 100 கண்ட ஒரு இயக்கம். காங்கிரஸ் அதையும் தாண்டிய பாரம்பரியம் கொண்ட ஒரு பேர் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் அந்த இயக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக மிக இளமையான இயக்கம், இளைஞர்களை கொண்ட இயக்கம், கால் நூற்றாண்டை தொட்டிருக்கிற ஒரு இயக்கம். ஆனால் நாம் எல்லோரும் ஒத்த கருத்தின் அடிப்படையில், கருத்தியலின் அடிப்படையில் கைகோர்த்து நிற்கிறோம். எனக்கு தெரிந்து இந்திய அளவில் கருத்தியல் சார்ந்து ஒரு கூட்டணி இயங்குகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தான். இந்த கருத்தியலோடு இணங்கி போக முடியாதவர்கள் தான் வெளியே நிற்கிறார்கள். இந்த புரிதலை கொண்ட கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். பெரியார் தமிழகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவருடைய கருத்தியல் அடிப்படையில் தோன்றிய இயக்கங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கின்றன, ஆண்டன. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு அடிப்படை பெரியார் அரசியல் தான். அந்த பெரியார் அகில இந்திய அளவில் ஒரு தலைவரை மதித்தார், தன்னுடைய தலைவராகவே ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் வேறு எந்த தலைவரையும் பெரியார் பெரிதாக மதித்ததில்லை. காந்தியடிகள் மீது கூட அவருக்கு ஒரு பற்று உண்டு. அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த காலத்தில் அவரோடு களத்தில் நின்றவர். அவர் மீது அதீதமான மதிப்பு உண்டு. ஆனாலும் கூட அத்தகைய அரசியல் அடையாளங்களை தாண்டி அவர் காங்கிரஸ் என்கிற அடையாளத்தை கொண்டவர் காந்தி. ஆனால் அப்படி எந்த கட்சி அடையாளத்தையும் கொண்டவராக இல்லாமல் கருத்தியல் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய அளவில் ஒரு தலைவரோடு உறவாடினார், அந்த உறவில் மகிழ்ந்தார். அந்த தலைவர் மறைந்த போது புத்தர், இயேசு, நபிகள் நாயகம் போன்றோரின் வரிசையில் வைத்து போற்றத்தக்கவர் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியாரால் பெரிதும் மதிக்கப்பெற்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெரியாரின் அரசியலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலும் ஒன்றுதான். வெவ்வேறு மொழிகளில் சொல்லப்பட்டவை, வெவ்வேறு களத்தில் பேசப்பட்டவை, அவ்வளவுதான். இந்த இருவரும் தலைவர்களின் கருத்தியல்களோடு எக்காலத்துக்கும் பொருந்துகிற கருத்தியலை முன்மொழிந்தவர், உலகமெங்கும் வாழுகிற பாட்டாளி வர்க்கத்தின் மீட்சிக்கு வழிவகுத்தவர், பெரியாரின் சிந்தனைகளோடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளோடும் பொருந்தக்கூடிய கோட்பாடுகளை வரையறுத்தவர் மாமேதை மார்க்ஸ். மார்க்ஸ் பேசிய அரசியலை பெரியார் தமிழ் மண்ணில் பேசினார்,
புரட்சியாளர் அம்பேத்கர் அகில இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஆகவே நாம் எல்லோரும் இந்த அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிறோம். அந்த புரிதலோடு தான் களத்தில் இயங்குகிறோம். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் இமயம் அவர்களும் சரி, அதற்கு அடுத்து பேசிய தலைவர்களும் சரி, நாம் எல்லோரும் ஒரே களத்தில் தான் நிற்போம், தொடர்ந்து நிற்போம் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள்.